காலிஃபிளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பூவா எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 ல இருந்து 1.5 அளவுக்கு சொம்பு தண்ணி ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொதி விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த உடனே வந்து உங்களுக்கு அதுல பூச்சியோ இல்ல வந்து வேற ஏதாவது இருந்தா கூட செத்துடும். அட் தி சேம் டைம் நல்லா வெந்திருக்கும். கடையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு தக்காளி வந்து 2 ல இருந்து 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ்அப் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய காலிஃபிளவர் ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் ஆட் பண்ணிட்டு சாப் பண்ணப்பட்ட கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி நல்லா கிரேவியா எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் இந்த காலிஃபிளவர் மசாலா ஃப்ரை.